வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பதிவு. இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, சில நேற்றும் முன்தினமும் சமூக வலைத்தளங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சில வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிகர்களின் சம்பள விஷயங்களை பொறுத்த ஒரு பதிவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க நேர்ந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த பதிவு. அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நடிகரின் சம்பளம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. அனைத்து நடிகர்களுடைய ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தலைவர் தான் அதிக சம்பளம் வாங்கினார், எங்கள் தலைவர் வந்து அப்போவே அவ்வளோ வாங்கினார், இப்போ வந்து அதை விட 4 மடங்கு வாங்குறாரு, அப்படி இப்படின்னெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. பல பதிவுகள் இன்றைக்கும் வந்து நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ பட் இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகருடைய சம்பளத்தை யாராலும் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நடிகரை வைத்து தயாரிக்கும் தயாரிப்பாளர் கூடயும் வந்து அதை வந்து ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. நிச்சயமாக வந்து அந்த அமௌண்ட் வந்து அவர்கள் சொல்கிற அமௌண்ட்டை விட வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஐ மீன், அவங்க கொடுத்த அமௌண்ட்டை விட வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். காரணம் பல விஷயங்கள். ஸோ அது எதனால் அப்படின்னா வந்து மேபி இன்னும் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரலாம், செல் டேக்ஸ் ப்ராப்ளம் வரலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு. அதனால் வந்து பெரும்பாலும் வந்து யாரும் வந்து தயாரிப்பாளர் உட்பட யாருமே வந்து இவ்வளோ சம்பளம் அவருக்கு அவ்வளோ சம்பளம் எல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஃபிகர் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ரசிகர்கள் அவங்களுக்கு விரும்பிய அமௌண்ட்டை வந்து சொல்லிப்பாங்க. இவ்வளோ கோடி வாங்கினார், அவ்வளோ கோடி வாங்கினார் அப்படின்னு. ஸோ 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து பார்க்கும்போது பழங்கால நடிகர் ஒருவர் பற்றி, உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் பற்றி இது பார்க்கும்போது அவரும் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகராக இருந்தார். ஸோ பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு, சம்பளம் வந்து 40 லட்சம் வாங்கினார் அப்படின்னு. அந்த டைமில் அவர் நடித்த ஒரு படத்துடைய மொத்த தயாரிப்பு காஸ்ட்டே வந்து 20 லட்சமோ என்னமோ தான் வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் பார்த்த ஞாபகம். அப்போ வந்து இவங்களா சும்மா சொந்தமாக அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். அப்படி இருக்கும்போது வந்து ஓகே, நம்ம எதன் அடிப்படையில் வந்து இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் அப்பவும் வந்து நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அதாவது நடிகர்கள் வந்து தங்களுடைய சம்பளங்களை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நடிகர்கள் வந்து அதை வந்து அவங்களுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து அதை எப்பயுமே வந்து வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய டோட்டல் சேலரி என்னதோ அதை இது பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிப்பாங்க. சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு அட்வான்ஸ் தொகையும் மற்றது அவங்களுடைய ஏரியா உரிமையும் வந்து பெற்றுக்கொள்வார்கள். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலீஸ் உரிமை. அட்வான்ஸ் தொகையை வாங்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரன் இருக்கு இல்லையா, அந்த ரிலீஸ் வந்து என்ன கலெக்ஷன் வருதோ ஸோ அது வந்து அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போகும். ஸோ ஒரு கிராண்டான ஃபிலிம் எல்லாம் எடுக்கும்போது வந்து அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து தயாரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்ததுன்னா வந்து போதும். அவருடைய மொத்த சம்பளத்தையும் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது தயாரிப்பாளர்களுக்கு. அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு இது வந்து பண்ணுவாங்க. சில நடிகர்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து படத்தின் வேலையை பொறுத்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத மாதிரி வந்து பேசிப்பாங்க. சில சமயம் வந்து வெளிநாட்டு உரிமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ நடிகர் திலகத்தின் சம்பளம் என்ன அப்படின்னு வந்துட்டு இது வந்து ஒரு பதிவு வந்து பார்க்க நேர்ந்தது. அப்போ அதில் வந்து போட்டிருந்தாங்க, அதாவது வந்து ஏவிஎம் நிறுவனம் அவர்கள் வந்து அன்பேவா திரைப்படம் வந்து எடுத்த போது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி அதுக்கப்புறமா வந்து
படம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு இன்னொரு 25,000 வந்து எம்ஜிஆர் டிமாண்ட் பண்ணினார். அப்போ 3.25 லட்சம் ரூபா வந்து கொடுத்தது அப்படின்னு வந்து ஒரு பேச்சு அந்த பதிவில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து ஏவிஎம் அவர்கள் வந்து அவங்க புக்கில் எதுலையோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர் ஏன்னா அவங்க வீடியோ அவருடைய மகன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து உயர்ந்த மனிதன் திரைப்படத்துக்கு வந்து சிவாஜி சாருக்கு வந்து 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ தான் வந்து கொடுத்தாங்க, அதனால் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து நடிகர் திலகத்தின் தாய் நிறுவனம். அப்போ வந்து அந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்க, எதையுமே வந்து நீ வந்து கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நடிகர் திலகம் அவருடைய தமையனார் திரு சண்முகம் அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார். அப்போ வந்து ஏவிஎம் வந்து இவர் வந்து அண்ணன் வந்து என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ வாங்கிக்க சொன்னாங்க. எதையுமே வந்து இப்போ வேண்டாம், படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொன்னார் அண்ணன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து பணம் என்னன்னு சொல்லுங்கள், போன இது என்ன வாங்கினீங்க அப்படின்னு ஏவிஎம் கேட்டாராம். அப்போ வந்து ஏபிஎன்னுடைய அதற்கு முந்தைய படங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.5 லட்சம் ரூபா வந்து அவர் வாங்கினதாக வந்து சொன்னாராம். அது வந்து புராண படம், என்னோடது வந்து சாதாரண ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இப்படி எல்லாம் வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம யாரும் பக்கத்தில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து உண்மை என்ன என்றால், நடிகர் திலகம் ஏவிஎம்மிடம் எந்த காலத்திலும் வந்து டிமாண்ட் பண்ணினது கிடையாது. அது வந்து உண்மை. அண்டு இதில் ஒரு தவறான செய்தி என்ன அப்படின்னா வந்து திருவிளையாடலுக்கு வந்து இவ்வளோதான் சம்பளம் அப்படிங்கிறது வந்து சொன்ன அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து தவறு. காரணம் என்ன என்றால், திருவிளையாடல் திரைப்படத்திற்கு வந்து நடிகர் திலகத்துடைய சம்பளமாக நிர்ணயம் செய்தது அட்வான்ஸ் தொகை ப்ளஸ் சிட்டி ரிலீஸ். அந்த பத்திரிகையோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், சென்னை நகரம் சிவாஜி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரன் முடிய வந்து எவ்வளோ சிட்டியில் வந்து என்ன கலெக்ட் பண்ணுதோ, ஸோ அப்போ டேக்ஸ் வந்து 50%, 40%, 50% இன்னும் இருந்திருக்கு. ஸோ அதை மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் வந்து நடிகர் திலகத்துடைய சம்பளமாக இருந்திருக்க வாய்ப்பு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அனுமானம் பண்ணலாமே தவிர 100% நம்ம திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. சரி, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையே நடிகர் திலகம் 65 திருவிளையாடலில் தான் ஆரம்பித்தாரா அப்படின்னா வந்து கிடையாது. 50களிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் திலகம் வந்து இந்த ரிலீஸ், சென்னை சிட்டி ரிலீஸை வந்து ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த முறை. அது தவிர வந்து கன்சாலிடேட்டடான ஒரு சேலரி ப்ளஸ் அந்த நாள் திரைப்படம் வந்து இவங்க வந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து எடுத்தபோது முதலில் கல்கட்டா விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு நடிகரை வச்சு எடுத்தாங்க. அது வந்து பார்த்து அவருக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் எஸ்வி சகஸ்ரநாமம் சார் வந்து நடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் போய் சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டைரக்டர் திரு எஸ் பாலச்சந்தர் அவர்களிடம் வந்து கூறி அவர் வந்து நடிகர் திலகத்தை சென்று பார்த்து பேசியிருக்கிறார். பட் இவங்க அதுக்குள்ளெல்லாம் எடுத்து முடிச்சு அவங்க சொன்ன அந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு மேலே வந்து ஆல்ரெடி வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைமில் வந்து அவர் வந்து என்ன வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியும். அப்போ இருந்தாலும் வந்து இவர் வந்து மெய்யப்பன் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து அவர் வந்து நிலைமையை வந்து எடுத்து சொல்லிடுறாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ வாங்கிட்டு இருக்கிற இதை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் திலகம் அவர்கள் அந்த படத்தில் அவருக்கு வந்து எவ்வளோ நாள் வேலை இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு பர் டே பேசிஸ் சேலரியில் கூட வந்து பர் டே பேசிஸை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நாட்களை விட குறைந்த நாட்களிலேயே தன்னுடைய பகுதியை டப்பிங் உட்பட எல்லாம் நடித்து முடித்து
முடிச்சுட்டு அந்த சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு நடிகர் திலகம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைம்லேயே வந்து எல்லா ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் தி சேலரிஸும் வந்து அவர் வந்து ஹி ஹஸ் டேக்கன். ஸோ அதாவது வந்து பர் டே பேசிஸ், மந்த்லி பேசிஸ், பராசக்தியின் போது வந்துட்டு மாதம் வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்துடைய பேட்டிலேயே வந்து இருக்கு. ஸோ அவர் அந்த ஃபார்மேட்டும் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ ஏர்லியஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிட்டி உரிமம், சிட்டி ரிலீஸ், இதுவும் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி வந்து அவர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமரதீபம் அப்படிங்கிற ஒரு படம் ஸ்ரீதர் அவர்களை முதலாக ஒரு தயாரிப்பாளராக ஆக்கிய திரைப்படம். அதில் ஸ்ரீதர் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் 10 பைசா கிடையாது அவர்கிட்ட. ஸோ நடிகர் திலகத்தின் கால் ஷீட்டு எனக்கு நீங்கள் வந்து கொடுங்க, எனக்கு உங்கள் கால் ஷீட் கிடச்சிது அப்படின்னாலே எனக்கு படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடச்சிரும். ஸோ எனக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே நடிகர் திலகம் அதற்கு சம்மதித்து அப்படி வந்து ஒரு திரைப்படம் தான் அமரதீபம், ஸ்ரீதரை தயாரிப்பாளராக மாற்றிய திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அந்த திரைப்படத்தின் அக்ரிமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டி ரிலீஸ் சிவாஜி ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ரிலீஸில் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7,39,474 ரூபாய் 13 நயா பைசா. இது வந்து அந்த படம் வந்து சிட்டி வந்து கலெக்ஷன். ஸோ இது வந்து 1950களில் மத்தியில் வந்த திரைப்படம் அமரதீபம். ஸோ அப்போ இவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது இதில் 50% டேக்ஸ் மற்ற செலவெல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 40% டேக்ஸு, 10% வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் போஸ்டர் அந்த இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து போகுது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து அப்பயே வந்து அவருடைய சம்பளம் வந்து 3 லட்சத்திற்கும் மேல் அந்த திரைப்படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவிளையாடல் திரைப்படத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி ரிலீஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஒரு அந்த அட்வான்ஸ் தொகை இவர் சண்முகம் சொன்னதாக கூறப்பட்ட அந்த 3 லட்சமோ என்னமோ வந்து ஏபிஎன் படத்துக்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னது அட்வான்ஸ் தொகை அப்படிங்கிற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட, அதாவது அது உண்மையான அமௌண்ட்டாக என்னங்கிறது தெரியாது. இது வந்து அனுமானத்தில் இது சொல்லப்பட்ட ஒரு இதுதான். ஸோ நம்ம அந்தளவுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் ஒரு அட்வான்ஸ் தொகை நிச்சயம் ஒரு பெற்றிருப்பார். ஒரு 1 லட்சமாவது வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் சென்னை நகரத்தின் வந்து மொத்த வசூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் 13,82,022 ரூபாய் 91 பைசா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து 50% நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். 13,82,000 அப்படின்னும் போது டிவைடட் பை 2 கிட்டத்தட்ட வந்து 6,20,000 ரூபாய் வந்து அப்பயே வந்து நடிகர் திலகத்துடைய ஒரு சம்பளமாக இருக்கிறது. ஸோ இதில் ஓகே, இதில் வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸோ போஸ்டர் அது இதுன்னு போட்டாலும் எப்படியும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அவருடைய சம்பளம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே. இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பல படங்கள் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சரஸ்வதி சபதமும் திரு ஏபிஎன்னுடைய படம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டி வந்து சிவாஜி ரிலீஸ் 11,10,938 ரூபாய் 29 காசு. ஸோ அதில் வந்து டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 5.5 லட்சம் ரூபா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கப்பதக்கம் அவருடைய சொந்த படம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிட்டி வந்து சிவாஜி ரிலீஸ் தான். ஸோ 23,47,621 ரூபாய் 5 பைசா அந்த படம் வந்து சிட்டி கலெக்ஷன். அப்போது 74ல் ரிலீஸ் ஆன படம் வந்து 74ல் 23,47 அப்படின்னும் போது அதை 2ஆக வகுத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அவருடைய சம்பளம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அமௌண்ட்டு 11,70,000 ரூபாய்க்கு மேலே ஆச்சா. 74ல் அவருடைய சம்பளம்
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய அடுத்த திரைப்படம் வந்து அவன்தான் மனிதன். அவன்தான் மனிதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ரிலீஸ் வந்து நடிகர் திலகம் அவர்களுடைய சிவாஜி ரிலீஸ் தான். அந்த படம் வசூல் செய்த தொகை 13,29,727 ரூபாய் 37 பைசா சிட்டி கலெக்ஷன். ஸோ அப்போ அதுவும் கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவருடைய சம்பளம் 75. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் கேட்கவே வேண்டாம், 34 லட்சம் ரூபா கிட்ட வந்து வசூல். ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நடிகருடைய சம்பளத்தை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வசூலுடன் இருக்கிறது அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம் அவருடைய இது என்ன, கலெக்ஷன் இது என்ன, அவருடைய சம்பளமாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் என்று. ஸோ மற்றபடி எங்கள் தலைவர் வந்து இவ்வளோ லட்சம் வாங்கினார், இவ்வளோ கோடி வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாத வந்து செய்திகள் தான். இது வந்து சொல்லிக்கலாம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, எதுக்குமே வந்து ஆதாரம் கிடையாது அவங்க சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கும். ஏன்னா வந்து ஒரு நடிகர் வந்து நம்மக்கிட்ட வந்து செக்கு, இது பார்த்தீங்களா நான் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், இதுதான் வந்து செக்கு எழுதியிருக்காரு பாருங்க இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நடிகரும் வந்து காட்டுறது கிடையாது. அதே மாதிரி வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து ஒயிட்டாக, ஃபுல் பிளாக்கு பாதி, ஒயிட் பாதியாக, பிளாக் 25%, ஒயிட் 75%, இல்லை வைஸ் வர்ஸாவா, இதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அதனால் வந்து இந்த சம்பள விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து சொல்லிக்க வேண்டியது தான், ஒரு பெருமைக்கு வந்து சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ சில தயாரிப்பாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா லக்ஷ்மணன் சார்லாம் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஜல்லிக்கட்டு படத்துக்கு வந்து சிவாஜி சார் என்ன வாங்கியிருக்காருன்னு. பட் அதே இது வாழ்க்கை படத்துக்கு சிவாஜி எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லலை. ஸோ ஜல்லிக்கட்டு படத்தில் என்ன வந்து அவர் ஒரு கௌரவ வேஷம் தானே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு. சத்யராஜுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக வந்து மினிமம் அந்த அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ சத்யராஜ் 1.5 லட்சம் ரூபாய் தான் வாங்கியிருப்பாரா அப்படின்னா வந்து தெரியல. மேபி அட்வான்ஸ் மட்டுமா இருக்கலாம், மீதி அதாவது பிளாக் போர்ஷனா ஒயிட் போர்ஷனா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எதையும் வைத்து நாம் வந்து இவ்வளோ சம்பளம் வந்து அவர் வாங்கினார்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாத வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்துடைய கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வந்து பப்ளிஷ் பண்ணின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வைத்து நாம் வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுமே தவிர 100% இதுதான் வந்து அவர் நடிகருடைய சம்பளம் என்று எந்த ரசிகராலும் வந்து சொல்லலாம், ரசிகர்கள் கூறலாம், ஆனால் அது உண்மையாகாது என்பதே நிதர்சனமான உண்மை. இது வந்து மற்றவங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, உண்மைகள் சில நேரங்களில் கசக்க தான் செய்யும். இல்லைன்னா வந்து அவங்க ஆடிட்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், அந்த நடிகருடைய ஆடிட்டர் வந்து இதுதான் வந்து அவர் வாங்கின சேலரிஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரியெல்லாம் யாரும் காட்டினதும் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் வாட் எவர் த சேலரி பார்ட், ரசிகர்களுடைய இந்த இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா அப்படி சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிறதுலையோ இல்லைன்னா ஒரு ஆர்கியூ பண்ணுறதுக்கோ வந்து ஒரு உதவுமே தவிர இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது என்பதே உண்மை. மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். நன்றி, வணக்கம்.